ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்த 24ன்றது காவல் நிலைய மரணங்களா இல்ல சிறைச்சாலை மரணங்களா? நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவன் வந்து கேள்வியை கேட்கும்போது தமிழ்நாட்டில் மொத்தமே 7 மரணங்கள் தான் சொல்லப்படுது 2022. 2023 24 டேட்டா இன்னும் ஒன்றிய அரசு வெளியிடல. அப்படின்னா உங்களுக்கு இந்த 24 யார் சொன்னா? மணிப்பூர் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுது. எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க? பாதிக்கப்பட்டது சம்பந்தமா யாராவது ஒருத்தர் பொறுப்பு எடுத்திருப்பாங்களா? குஜராத் கலவரம் நடந்த காலகட்டங்கள்ல அதனுடைய முதலமைச்சரா இருந்த நரேந்திர மோடி என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருப்பாரா? அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து துறையிலும் நடந்த ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிற பிரச்சாரத்தில் உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஊழல்வாதியா இருந்து அப்படியே செத்து போனவங்க தான். உங்க கட்சியோட இன்னொரு பொதுச் செயலாளர் இருந்த சசிகலா 4 வருஷம் ஊதுபத்தி ஊற்றி தான் வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி மேல கரூர் விஜயபாஸ்கர் பெண்டிங்ல இருக்கு. ஆளுநர் அனுமதி கொடுத்தா ஷார்ட் ஷீட் போட்டா எல்லாரும் ஜெயில தான் இருப்பீங்க. அமித்ஷா வந்து திமுகவில் அவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு லிஸ்ட் கொடுக்குறாரு. வாரத்துக்கு முன்னாடி ஜம்காலம் போட்டு ஸ்டாலின் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு உங்கள் குறையெல்லாம் கொண்டாந்து இந்த பொட்டியில் போடுங்க அப்படின்லாம் பொட்டியாக வாங்கிட்டு போய் பூட்டி வச்சிருந்தாரு. அந்த பொட்டியே காணாம போச்சு. குறைகள் தீர்க்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டு தான் இன்னைக்கு ஏன் உங்களுக்கு ஸ்டாலின் வைக்கணும்? மக்களை ஏமாற்றி ஓட்டுகள் வாங்குறதுல திமுக வந்து விஞ்ஞான மூளை உள்ளவங்க. இதை விட தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்த முடியும். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை. மடப்புறம் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக இவருக்கு வந்து சாரி சொல்றார் முதல்வர், நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் 24 பேர் நடந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சாரி சொன்னாரா? இதே போல இழப்பீடு வழங்கப்பட்டதா? கேள்வி எழுப்புற. புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், புதுசா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மேடை இருக்குது, முன்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்றதுக்காக பொய்யான தரவுகள் முதல்ல பேசக்கூடாது. அதாவது 24 பேருன்றது வந்து எதன் அடிப்படையில் சொன்னீங்க தயவு செஞ்சு சொல்லணும். இந்த 24ன்றது காவல் நிலைய மரணங்களா இல்லை சிறைச்சாலை மரணங்களா? ஒன்று. ரெண்டாவது, எந்த டேட்டாவோட அடிப்படையில் நீங்கள் 24 சொல்கிறீங்கன்றது தெரிஞ்சு ஆகணும் எங்களுக்கு. ஏன்னா என்சிஆர்பி டேட்டாவை பற்றி பேசுகிறோம். என்சிஆர்பி டேட்டா தான் இந்திய ஒன்றிய அரசு வெளியிடுற ஒரு டேட்டா. எந்த மாநிலத்தில் எவ்வளோ மரணங்கள் நடக்குது, காவல் நிலைய மரணங்கள் எவ்வளோ, அதே மாதிரி எல்லா குற்றங்கள் சம்பந்தப்பட்டமும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் தான் சொல்கிறாங்க. அது அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவன் வந்து விவாதத்தின் போது ஒரு கேள்வியை கேட்கும்போது தமிழ்நாட்டில் மொத்தமே 7 மரணங்கள் தான் சொல்லப்படுது 2022. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் 2023 24 டேட்டா இன்னும் ஒன்றிய அரசு வெளியிடலை. அப்படின்னா உங்களுக்கு இந்த 24 யார் சொன்னா? யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஏதோ ஒரு என்ஜிஓ சொல்லுச்சுன்னா என்ஜிஓ சொல்றதை வச்சுட்டு நீங்க பேசுறீங்க. விஜய் மட்டும் சொன்னா இல்ல, விஜய் மட்டும் சொன்னா ரைட்டுங்களா? ஆளுங்கட்சி மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு தரவுகள் பேசுவீங்க, அவ்வளவுதானே தவிர நான் சொல்ற டேட்டா பிரகாரம் சொல்லுங்கன்ற என்சிஆர்பி டேட்டா இருக்கா, இல்ல ஒரு ஸ்டேட்ல பேசிருக்காங்களா, இல்ல சட்டமன்றத்தில் சொல்லப்படுறா, இல்ல நாடாளுமன்ற எங்க சொல்லப்பட்ட டேட்டா? இந்த பதிலுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? சரி 24 இல்லன்னே வச்சுக்குவோம், நீங்க சொல்ற 7 வச்சுக்குவோம். அந்த 7 பேருக்கும் இவர் போன் பண்ணி சாரி சொன்னாரா? திரும்பி நான் சொல்றது கேளுங்களேன். 22 23 நான் 7ன்னு கூட நான் சொல்லல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் இருக்கிற தரவுகள் அடிப்படையில் நீங்கள் பேசுனா நான் பதில் சொல்ல தயாருன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இல்லாத தரவுகளை பற்றி நீங்கள் பேசுறீங்களே தவிர இருக்கிறதா எங்கேயுமே நீங்கள் பேசலை. முதல்ல 24 பொதுவெளியில் பேசுறதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். அது யார் பேசியிருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாலும் சரி, நயனா நாகேந்திரன் பேசியிருந்தாலும் சரி, எந்த நடிகர் பேசியிருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஒரு தப்பு நடந்தது. நீங்கள் இந்தியாவில் நல்லா புரிஞ்சுக்கணும். மணிப்பூர் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுது. எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க? எத்தனை ஆயிரம் முகாம்கள் அங்கே இருக்கு? பாதிக்கப்பட்டது சம்பந்தமாக யாராவது ஒருத்தர் பொறுப்பு எடுத்திருப்பாங்களா? குஜராத் கலவரம் நடந்த காலகட்டங்களில் அதனுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருப்பாரா? இன்னைக்கு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அன்னைக்கு அந்த மாநிலத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? ஒரு தவறு நடக்குது, ஒரு பெருந்தன்மையோட
ஒரு முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட தாய்கிட்ட வந்து சொல்றாருமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல்ல அம்மையார் ஜெயலலிதாவோ இல்லைன்னா வந்து எம்ஜிஆரோ யாராவது இது மாதிரி கேட்டிருப்பாங்களான்னு. சாத்தான்குளம் சம்பவம் நடந்ததுக்கு திமுக அப்படி குதிச்சது, சிபிஐ கொடுத்ததெல்லாம் வெக்கக்கேடு அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இதை வந்து சிபிஐ எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு நிமிஷம், அதாவது ஒரு நீதிமன்றத்தில் அப்போ வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுக்க தெரியலையான்னு கேள்விலாம் எழுப்பினாங்க. இப்போ வந்து இவருக்கு மட்டும் என்ன காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வி நான் சொல்றேன். இந்த கேள்வி நான் பதில் சொல்றேன். அதாவது காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. நீங்க அன்னைக்கு உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கேட்டுச்சு. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கேட்கல, சிபிசிஐடி விசாரணையே போதுன்னு சொல்லுது. முதலமைச்சர் தான் சிபிஐ விசாரணைன்னு சொன்னார். நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? காவல்துறை சார்ந்து இருக்கிறதுனால நீங்க காப்பாற்ற முயற்சி பண்றீங்கன்னு இதே வாய் பேசும். அப்போ எந்த பேச்சு வரக்கூடாதுன்றது. இது போன்ற சம்பவங்கள்ல அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து மடப்புறம் காவலாளி டெத் வரைக்குமே இது மாதிரி சம்பவங்கள்ல நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வேக எடுக்கிறாங்க. இல்ல நான் திரும்ப சொல்றேன், நீதிமன்றம் கேள்வி கேட்டதுக்கு அப்படி அவங்க நீதிமன்றம் கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு அப்படின்னு கேட்கறேன். தப்புன்ற நான் அந்த வார்த்தையே தப்பு. நீதிமன்றம் கேட்கறதுக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்டாச்சு 5 காவலர்களையும், 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் கேட்கறதுக்கு முன்னாடி 24 மணி நேரத்தில் நடக்குது. 24 மணி நேரத்தில் எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. 24 மணி நேரத்துக்குள்ள டிஎஸ்பி வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு போடுறாங்க. நீங்கள் எல்லாமே உடனடியாக நடந்ததுங்க. நீங்கள் தயவு செஞ்சு சாத்தான்களையும் எதையும் ஒன்றா பார்க்காதீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, பல வித்தியாசங்கள் இருக்குது. அன்றைக்கு முதலமைச்சர் தெரியாதுன்னு சொன்ன முதலமைச்சர், இன்னைக்கு முதலமைச்சர் தவறு நடந்திருந்தால் அந்த தவறை வந்து பதில் சொல்கிற இடத்துல இருக்கிற முதலமைச்சர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இதை புரியாத அந்த நடிகருக்கு அந்த மாதிரி தான் பேச தோணும். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து துறையிலும் நடந்த ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்படும், நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற பிரச்சாரத்தில் உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் ஊழல்வாதியாக இருந்து அப்படியே செத்து போனவங்க தான். நாங்களா பண்ணோம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் கட்சியோட இன்னொரு பொதுச் செயலாளர் இந்த சசிகலா 4 வருஷம் ஊதுபத்தி ஊட்டி தான் வந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்குது, மணி மேலே நிலக்கரி இறக்குமதி ஊழல் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது, எல்இடி முறைகேடு இருக்குது, அதே மாதிரி வாக்கி டாக்கி ஊழல் இருக்குது, பாரத் மாலா ஊழல் இருக்குது, அதுக்கப்புறம் அரிசி கடத்தின வழக்கு ஊழல் பெண்டிங்கில் இருக்குது, கரூர் விஜயபாஸ்கர் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கின ஊழல் பெண்டிங்கில் இருக்குது. எல்லாம் உங்கள் ஆளுநர் அனுமதி தராதனால எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. ஆளுநர் அனுமதி கொடுத்தா ஷார்ட் ஷீட் போட்டால் எல்லாரும் ஜெயிலில் தான் இருப்பீங்க. கடந்த வார பேட்டியில் கூட அமித்ஷா வந்து திமுகவில் அவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு லிஸ்ட் கொடுக்குறாரு. ஏங்க அமித்ஷா பேசுறது, பிஜேபி பேசுதுன்னா பிஜேபிலாம் ஊழலை பற்றி பேச என்னங்க தகுதி இருக்குன்னு கேட்குறேன் நான். என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். 7.5 லட்சம் கோடி யாரோட ஆட்சியில் ஊழல் நடந்தது? 5G ஊழல் யாரோட ஆட்சியில் நடந்தது? தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கு யாரோட ஆட்சியில் நடந்தது? திமுக மதுரையில் பொதுக்குழு நடத்தினதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரலங்கிறது நயனா நாகேந்திரன். இல்லைங்க, நயனா நாகேந்திரன் முதல்ல எங்கேருந்து வந்தார்? திராவிட பாரம்பரிய. அதனால அடுத்தது அதிமுக பாஜக ஆட்சி தான் நடக்கும், கூட்டணி ஆட்சி தான். நான் சொல்கிறேன், அப்படி வரலைன்னா பொது வாழ்க்கை விட்டு வெளியே போயிடுறீங்களா? அரசியல் துறவரம் போயிடுறீங்களா? சார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரல சார். நான் சொல்கிறேன், வரலன்னா அரசியல் துறவுறோம். யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க அத்தனை பேர் ஏற்றுக்கு தயாராக இருக்காங்களா சொல்லுங்கள். பொதுவெளியில் சவால் விடுறேன் நான். திமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுது. என்ன கூட்டணியில் குழப்பம் நிலவுது? கூட்டணி கட்சிகளுடைய குழப்பம். நான் திரும்ப அந்த காமெண்ட் தான், என்ன வாய்க்கா தகுறேன் அந்த கதை தான் கேட்கணும் உங்ககிட்ட. இங்கே என்ன பிரச்சனை சார்? நாங்கள் தெளிவாக தானே சார் இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இலவு காத்த கிளி மாதிரி தினம் எங்கள் கூட்டணி பிரிஞ்சிடும், கூட்டணி பிரிஞ்சிடும் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் கூட்டணி தலைவர்கள் யாருமே சொல்றதில்லை, எங்கள் தலைவரும் யாரும் சொல்றதில்லை. நீங்களாம் உங்களை வச்சு புலம்பிட்டு இருக்கீங்க. இதான் உண்மை. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இப்போ போகிறாங்க. அப்படி போகிறத வந்து பொய்களுடன் ஸ்டாலின் தான் சொல்லணும் அப்படிங்கிறார் ஜெயக்குமார். இல்லை, அது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு முதல்ல சொல்லணும். நீங்கள் பொய்யான வாக்குறுதி நாங்கள் கொடுக்கல. முதல் ஒரு விஷயம், வந்தால் எல்லாருக்கும் இலவச வைஃபை கொடுப்பேன்னு சொன்னீங்க, தேர்தல் அறிக்கையில் செஞ்சீங்களா? எல்லாருக்கும் அம்மா வங்கி அட்டை கொடுப்பேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? எல்லாருக்கும் செல்ஃபோன் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யாமல் போனது நீங்கள். நாங்கள் இங்கே ஆட்சியில் இந்த முறை காலேஜ் 20 திட்டம் நாங்கள் சொல்லவே இல்லை, செஞ்சுருக்கோம்.
புதுமை பெண் திட்டம் நாங்கள் சொல்லவே இல்லை, செஞ்சுருக்கோம். நான் முதல்வன் திட்டம் நாங்கள் சொல்லவே இல்லை, செஞ்சுருக்கோம். சொல்லாத எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் இங்கே செஞ்சுட்டு வரதுக்கு முடிய ஜம்காலம் போட்டு ஸ்டாலின் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு உங்கள் குறையெல்லாம் கொண்டாந்து இந்த பொட்டியில் போடுங்க அப்படின்லாம் பொட்டியாக வாங்கிட்டு போய் பூட்டி வச்சிருந்தாரு. அந்த பொட்டியே காணாம போச்சு. பொட்டியே காணாமல் போச்சா இல்லை பொட்டியில் இருக்கிற குறைகள் தீர்க்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு தனி செயலாளர் போட்டோம். அதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுருந்தா இன்னைக்கு ஏன் உங்களுக்கு ஸ்டாலின் வைக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. சார், மக்களுக்கு தினம் ஒரு பிரச்சனை வரதான் சார் செய்யும். அதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒன்று செஞ்சுட்டோன்றதுக்காக ஆட்சி முடியும் போது ஒன்று செய்யக்கூடாதுன்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கான்னா? இது என்ன மாதிரியான பேச்சு? அரசியல் அறிவு இல்லாமல் தற்குறித்தனமாக பேசுறதுக்கு எப்படி சார் பதில் சொல்றீங்க? நீங்கள் நியாயமாக பாருங்க. நீங்கள் 2021 இருக்கிற பிரச்சனை 2025 வராதா? வேற ஒரு பிரச்சனை வராதா? அந்த பிரச்சனைக்கு அன்னைக்கு தீர்வு சொன்னோம். இன்னைக்கு புதுசாக உருவாக்கி இருக்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு சொல்றோம். அன்னைக்கு மெட்ரோ வாட்டர் ஒரு பிரச்சனையா இருக்கும், இன்னைக்கு ட்ரைனேஜ் ஒரு பிரச்சனையா இருக்கும், இன்னொரு இடம் பட்டா வாங்குறது பிரச்சனையா இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த சொத்து வரி போறது பிரச்சனையா இருக்கும். இப்படி பிரச்சனைகள். அதான் அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் நெருங்கணும்னு இந்த மாதிரி களத்தில் இறங்கி இருக்கிறாங்க, இந்த மாதிரி செய்யறோம், உங்களுடன் ஸ்டாலின் வரோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை விட்டு இப்படி களத்தில் இறங்கியிருக்காங்க. நாங்கள் களத்துக்காவது போகிறோம்ல, நீங்கள் ஏன் உட்காந்து கமெண்ட் மட்டும் பண்ணுறீங்க? நீங்கள் போங்க களத்துக்கு, யார் உங்களை போவேன்னு சொன்னது? போய் என்ன பண்ணுறீங்க? ஆளே இல்லாத இடத்துல டீ ஆத்தினுங்கிற கதை சார். வண்டி முன்னாடி நிற்க 4 பேர் கிடையாது. ஏதாவது சொல்ல போகிறோம் சார். அந்த உங்களுடன் ஸ்டாலின் போயிட்டு நம்பர்லாம், செல்ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிறாங்க, வாங்கி திமுக ஐடி கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறார். நான் தான் தெளிவாக சொல்கிறேன்ல, தற்கூரித்தனமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. நியாயமாக 2 கேள்விகளுங்க அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். 2021 இருந்த பிரச்சனை வேற, 24 இருக்கிற பிரச்சனை வேற, 26 இருக்கிற பிரச்சனை வேற. பிரச்சனையின் அடிப்படையில் தினம் கேட்கறது ஒரு தலைவனுடைய கடமை. ஒரு தலைவனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா தன்னுடைய பணியை சரியா செய்கிறார் முதலமைச்சர். அந்த பொறாமையோட வெளிப்பாடா, வைத்தறிச்சலோட வெளிப்பாடா, மக்களுடைய ஆதரவோட வெளிப்பாடா இன்னைக்கு நீங்க வந்து வெளியில புலம்புறீங்க. உங்களுடைய கையாலாகாதத்தனம் வெளியில உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். மக்களை ஏமாற்றி ஓட்டுகள் வாங்குறதுல திமுக வந்து விஞ்ஞான மூளை உள்ளவங்க அப்படிங்கிறார். இதை விட தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்த முடியாது. தமிழ்நாட்டு மக்களை இதை விட தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமா பதில் சொல்லுங்க. நீங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி தமிழ்நாட்டு மக்களை நினைக்காதீங்க. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது யாரு. மகளிர் உரிமை தொகை வந்து நின்று போயிடும், அதனால திமுகவில் சேருங்கன்னு சொல்லி மிரட்டி திமுக உறுப்பினராக சேர்க்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. எதையாவது பேசினா ஆதாரம் இருக்கணும். எந்த இடத்துல யாரு எந்த ஊர்ல. மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க அனைத்து கட்சியிலையும் இருப்பாங்க. ஆனால் இவங்க போய் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்கள்ட்டெல்லாம் போய் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, போய் வழிகட்டாயமாக அந்த நம்பரை சேர்த்துக்கிறாங்க, திமுக உறுப்பினராக சேர்த்துக்கிறாங்க. கேட்டால் 1000 ரூபா நின்றுடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இல்லை சார், நீங்கள் வாய்க்கு வந்தது பேசுறது முதல்ல பதில் நிச்சயமாக சொல்ல முடியாது. வாய்க்கு வந்தது பேசுறது, நான் ரொம்ப டீசெண்டாக பேசணுன்றதுங்க வார்த்தையை அடக்கி பேசுகிறேன். நீங்கள் இது எல்லாம் எங்கே நடந்தது ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா, எந்த வட்டத்தில் நடந்ததுன்னு சொல்லணும். பொதுவாக பேசிட்டு போகிறது வந்து அதனால தான் பொதுமக்கள் உங்களை ஓட புறக்கணிச்சிருக்காங்க. நிற்கிற தொழில டெபாசிட் எழுந்து நிற்கிறது சூப்பர் முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து கடன் வாங்குறது தான் சூப்பர் முதலமைச்சர். 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த திருப்பி இன்னும் நடப்பாண்டில் 1,00,000 கோடி வாங்க போகிறாங்க. இந்த கடன் சுமையை தான் ஏற்றி வச்சு இந்த சாதனை முடிஞ்சிருக்காங்க. இத்தனை வருஷம் 4 வருஷத்தில் கடன் சுமையை தான் ஏற்றி மக்கள் தலையில் சுமத்தி வச்சுருக்காங்களே ஒழிய வேறு என்ன சாதனை பண்ணாங்க அப்படிங்கிறார் எடப்பாடி. 2011 திமுக ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது தமிழ்நாட்டுடைய கடன் 55,000 கோடி. சரிங்களா? நீங்கள் 2021 ஆட்சியை கொடுக்கும்போது 5,15,000 கோடி கடன். இதுக்காக ஒரு நாளைக்கு 89 கோடி கடன், 89 கோடி வட்டி மட்டுமே கட்டுது தமிழ்நாடு அரசு. இடையில் 5 லட்சம் கோடி கடன் யாரால வந்தது? உங்களுடைய நிர்வாக பண்ண தெரியாத உங்கள் திறனால தான் உங்களுக்கு இந்த கடன் வந்து தமிழ்நாடு அரசுக்கு 5 லட்சம் கோடி கடன். அப்போ 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போனது உங்கள் மேலே, நீங்கள் பண்ண தப்பு. அந்த தப்புக்கு நாங்கள் இன்னைக்கு நிர்வாகத்தை சரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 9.64% இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன கணக்கு பேசுங்க. தனிநபர் வருமானத்தை பற்றி பேசுங்க, தனிநபர் கடனை பற்றி பேசுங்க. நீங்கள் மொத்தமாக ஓவரால் ஃபிகர் பற்றி பேசாதீங்க. நீங்கள் வாங்கின கடனுக்கு எவ்வளோ வட்டி, அன்னைக்கு தொழில் முதலீடு எவ்வளோ,
இன்னைக்கு 10 லட்சம் கோடி தொழில் முதலீடு வருது இல்ல, எங்கிருந்து வந்தது? 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிறீங்களா, எப்படி வந்தது? ஒரு தரவு பேசுறீங்க, தரவு தெளிவா பேசுங்கன்னு சொல்றேன். நாங்க நீங்க வாங்கின கடனுக்கு வட்டி உட்பட நாங்க கட்டுறோம், நிர்வாகத்தை நாங்க பார்க்கிறோம், நிர்வாக சீர்கேடு நாங்க சரி செய்யறோம், அதே நேரத்தில் வளர்ச்சியை கொடுக்கிறோம், எல்லாமே செய்யறோமே. நீங்க ஒண்ணுமே இல்லாம தப்பா பேசுறீங்க. இறை நம்பிக்கை இல்லாத இந்த அரசு கோயில்ல இருந்து வெளியில வரணுங்கிறாரு எல்முருகன். சார், இறை நம்பிக்கை வேற, நிர்வாகம் வேற. நீங்க கடவுளையும் நிர்வாகத்தையும் எப்படி ஒன்னா பாக்குறீங்க? கோவில் பணத்தை எடுத்து அரசு செலவு செய்யுது அப்படின்னா அரசு கிட்ட இருந்த பணம் எங்க போச்சு? அப்ப அரசு திவால் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு எல்முருகன். சார், முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்து அறநிலையத்துறை சட்டத்தின் பிரகாரம் கட்டலான்றதுனால தான் பக்தவச்சலமே பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு. அப்ப எங்க போயிருந்தாங்க? ஒண்ணு, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கல்லூரிகள்லாம் அப்ப என்ன பண்றது? நீங்க ஒரு தரவுகள் பேசுறீங்கன்னா அந்த தரவு வந்து உண்மையானதா இருக்கணும். நீ பாஜக சொம்பு தூக்குறன்றதுக்காக மொத்தமா சாசகமா படுத்துட்டன்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட உரிமை அடமானிக்க முடியாது. இல்ல, கோயில் பணத்துல இருந்து தான் கட்டுற நிலைமை இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. கோயில் பணத்துல இருந்து மட்டும் கட்டல, புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்துது, கோயில் கட்ட சட்டத்திட்டத்தின் பிரகாரம் கோயிலுக்குள்ள என்ன மாதிரியான செலவினங்கள் பண்ணலான்றது அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறை அடிப்படையில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் நீங்க என்ன ஒட்டுமொத்த இப்ப நான் என்ன சொல்றேன், 40,000 பள்ளிக்கூடம் இருக்குன்னா 40,000 பள்ளிக்கூடத்தையுமே இந்து அறநிலையத்துறை சார்பாக கட்டு நடத்துறாங்க. சொல்லுங்க சார். இந்த ஒரு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்குல்ல, அதாவது இந்த சாமி பேரை வச்சு வியாபாரம் பண்ற கூட்டங்கள், இந்த சாமி பேரை சொல்லி வியாபாரம் பண்ணி அதுலேருந்து அரசியல் ஆதாயம் தேடி வாக்கு வங்கியை பெறணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு காலம் பதில் சொல்லும். அதை நீங்க யாரும் மறந்துடவே கூடாது. எடப்பாடி பழனிசாமி, எல்முருகன், இது எல்லாமே யாருன்னா முழுசா ஒண்ணுமே தெரியாம வந்து உட்காந்து பேசுற கூட்டங்கள். இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம எந்த பதில் சொன்னாலும் அதுங்களுக்கு மண்டையில ஏறாது. கருத்துக்களை பார்த்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.